ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்கணும்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் யூனிட் 4 பார்த்துட்ருக்கோம். இதில் மெஷின் ஆர் ரேட் வந்து லாஸ்ட் சம்லேயே நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன். மெஷின் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், எப்படியோ ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அதனாலும் சொல்லிட்டு ஒரு 2 சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். கால்குலேட் மெஷின் ஆர் ரேட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து பெர் ஆருக்கும் பெர் இயருக்கும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பவர் வந்து பெர் ஆர், ரெண்ட் வந்து பெர் இயருக்கு, ஸ்டீம் வந்து பெர் ஆருக்கு, ரிப்பேர்ஸ் வந்து பெர் இயர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் வந்து பெர் ஆர் கொடுத்துருக்காங்க. இதில் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த மெஷின் இஸ் 15,000, புக் வேல்யூ இஸ் 3,500, ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ rupees 11,500, depreciation is 10% on original cost. இந்த மெஷின் ஆர் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டெப்ரிசியேஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி வேறு மெத்தடில் கொடுப்பாங்க. டெப்ரிசியேஷனை கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் மெஷின் ஆர் போடுறது வெரி ஈஸி. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ வந்து நம்ம இந்த சம்மில் எடுத்துக்க மாட்டோம். இதே வந்து ரிட்டன் டவுன் மெத்தடில் பர்சன்ட் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த புக் வேல்யூவை நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா? இப்போ இந்த மெஷின் ஆர் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ நமக்கு தேவையில்லை. ஒன்லி ஒரிஜினல் காஸ்ட்டில் தான் நம்ம டெப்ரிசியேஷன் தான் போட போகிறோம். அதனால ஒரிஜினல் காஸ்ட்டில் மட்டும் தான் கால்குலேட் பண்ணி போடும். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. புக் வேல்யூ வந்து நம்ம இதில் எடுக்க மாட்டோம். ஏன்னா அவன் 10% ஆன் ஒரிஜினல் காஸ்ட்னு கொடுத்துட்டான். இது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் கிடையாது. இதே ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா புக் வேல்யூவை லெஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 15,000ல் 10% தான் கால்குலேட் பண்ணி போட போகிறோம். இது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காது. இப்போ சம் போடுவோம். இப்போ கேல்குலேஷன் ஆஃப் மெஷின் ஆர் ரேட்னு போட்டுங்க. என்ன சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா பெர் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000 ஹார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரன்னிங் ஹவர்ஸ் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. பெர் ஆர் வந்து எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணி போட போகிறோம். இப்போது உங்கள் பெர் இயருக்கு உள்ளது எல்லாமே ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஃபார்மட் படி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அடுத்த ரன்னிங் சார்ஜஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குது, பெர் இயருக்கு கொடுத்துருக்க எல்லாமே ஸ்டாண்டிங் சார்ஜஸ் தான். அதை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ ரெண்ட் பார்த்தீங்கன்னா 270 கொடுத்துட்டாங்க. 270 பெர் இயர் கொடுத்துருக்காங்க. நம்ம பெர் ஆர் போடணுமா? அப்போ எப்படி போடுவோம், 270 டிவைடட் பை 2000 ஹார்ஸ் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.135 வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ரிப்பேர்ஸ் இருக்குது. ஸ்டாண்டிங் சார்ஜஸில் 550 இருக்கா, 550 போட்டு 550 டிவைடட் பை 2000 போட்டோம் அப்படின்னா 0.275 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரன்னிங் சார்ஜஸ் பாருங்கள் என்னென்ன இருக்குது. எலக்ட்ரிக் பவர் அவங்க பெர் ஆருக்கு அவங்க கொடுத்துறாங்க. டேரெக்ட் நம்ம போட்டுடலாம். பெர் ஆரோட வேல்யூ தான் நம்ம மெஷின் ஆர் ரேட் கண்டுபிடிக்கணும். இப்போ எலக்ட்ரிக் பவர் போட்டிங்கன்னா 0.75, நெக்ஸ்ட்டு ஸ்டீமோட வேல்யூ 0.30, நெக்ஸ்ட்டு வாட்டரோட வேல்யூ 0.20 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டெப்ரிசியேஷன் கடைசியாக போடணும். என்ன சொன்னேன், இது ஒரிஜினல் மெத்தடுங்கிறதுனால இந்த 15,000ல் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பெர் இயருக்கு நம்ம பெர் இயர் தானே கண்டுபிடிப்போம் டெப்ரிசியேஷன். அப்போ 1500 கிடச்சிரும். இப்போ இந்த 1500 என்ன பண்ணுவோம், பெர் ஆர் கண்டுபிடிக்கும் போது இந்த 1500 டிவைடட் பை 2000 போட்டிங்க அப்படின்னா 0.75 பெர் ஆருக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டோட்டல் பண்ணணும். பெர் ஆர் வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா மெஷின் ஆர் ரேட் வந்து கிடச்சிரும். 2.41 கிடச்சிரும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் மெஷின் ஆர் ரேட். இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெஷினோட வேல்யூ 90,000 கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் 10,000 கொடுத்துருக்காங்க. இதில் எஃபெக்டிவ் ஒர்க்கிங் லைஃப் வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போதுமே டெப்ரிசியேஷன் எப்படி போடுவோம், 90,000 ப்ளஸ் 10,000 இன்ஸ்டலேஷன் வந்து ஆட் பண்ணிக்குவோம். அப்போ 1 lakh டிவைடட் பை எஃபெக்டிவ் ஒர்க்கிங் லைஃப் வந்து 10 இயர்ஸ். அப்போ 1 lakh டிவைடட் பை 10 போட்டோம் அப்படின்னா 10,000 கிடைக்குமா? அதுதான் வந்து நமக்கு என்ன டெப்ரிசியேஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன விட்டுருக்காங்க, ரிப்பேர்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 50% ஆஃப் டெப்ரிசியேஷனில் 50%. அப்போ நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சப்போ தான் ரிப்பேர்ஸ் போடணும். பவர் கன்சப்ஷன் வந்து 10 யூனிட்ஸ் பெர் டேக்கு கொடுத்துட்டாங்க, 10 பைசா பெர் யூனிட்டுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10 × 10 பைசா மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், 8 hours ஒன் இதுக்கு வந்து எத்தனை ஹார்ஸு, 8. அப்போ டிவைடட் பை 8 போடுவோம். வேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ₹4 பெர் டேக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் 8 ஹார்ஸ்க்கு பெர் டேக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பெர் ஹவருக்கு கண்டுபிடிக்கும் போது 4 டிவைடட் பை 8 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பெர் ஹவருக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிப்பேர்ஸ் போடுவோமா? இப்போ ரிப்பேர்ஸ் எக்ஸ்பென்சஸ் போட்டுட்டோன்னு நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரிப்பேர்ஸ் எக்ஸ்பென்சஸ்னால்
50% ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம்னா ரிப்பேர்ஸே போட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷனை போட்டுக்குவோம். டெப்ரிசியேஷன் வந்து அதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து 90,000 ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் வந்து 10,000. 90 + 10 1 lakh வரும். டிவைடட் பை யூஸ்ஃபுல் எஃபெக்டிவ் ஒர்க்கிங் லைஃப் வந்து 10. அப்போது 90,000 + 10,000 டிவைடட் பை 10 போட்டிங்க அப்படின்னா 10,000 டெப்ரிசியேஷன் கிடச்சிடும். இப்போ இந்த 10,000ல் நம்ம வந்து பெர் ஆர் கண்டுபிடிக்கும் போது 10,000 டிவைடட் பை 2,000 போடணும். 2,000 தானே ரன்னிங் ஹவர்ஸ், அதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இதில் ரிப்பேர்ஸ் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். 10,000 டெப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. அதில் 50% கால்குலேட் பண்ணிங்கன்னா 5,000. அப்போ அந்த 5,000 டிவைடட் பை 2,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா 2.5 கிடச்சிருக்கு பெர் ஹவருக்கு. நெக்ஸ்ட்டு பவரோட வேல்யூ போட போகிறோம். பவர் கன்சப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 units per day at 10 paisa per unitனு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம 1 hour per hourக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 10 × 0.10 10 பைசா டிவைடட் பை 8 பண்ணிங்க அப்படின்னா பெர் ஹவர் கிடச்சிரும். போட்டிங்க அப்படின்னா 0.125 கிடைக்கும். அதே மாதிரி தான் வேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸும். வேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ₹4 per day ஆஃப் 8 hours. ஓகேவா? ₹4 per day. பெர் டேக்குள்ள வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. பெர் ஹவருக்கு வந்து தெரியாது. அப்போ 4 டிவைடட் பை 8 போட்டோம் அப்படின்னா நம்ம பெர் ஹவர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். போட்டிங்க அப்படின்னா 0.5 கிடைக்கிது பெர் ஹவர் வேல்யூ. இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். பெர் ஹவரில் கிடச்சிருக்க அமௌண்ட் எல்லாமே 2.5 + 0.125 + 0.5 + 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8.125 கிடைக்கும். இதுதான் வந்து மெஷின் ஹவர் ரேட். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக மெஷின் ஹவர் ரேட்டில் ஒரு சம் வந்துடும் செம் எக்ஸாமுக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.